வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா உங்களை பிடிச்சிருக்குன்றதை தாண்டி எல்லாரும் நீங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்றது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பெண்கள் வந்துட்டு அவங்களோட என்ன ரிலேட் பண்ணி பாத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. அமேசிங். ஸோ வெளியே வந்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனது தான். வீட்டுக்கு போனோடனே அம்மா தங்கச்சி எல்லாரும் ஃபேமிலி வந்து ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கான மூமெண்டா இருந்தது. என் பையன் ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தான். அப்போ நான் அவனை போயிட்டு எழுப்புனோடனே அவன் எழுந்து என்னை பார்த்து கேட்டது வந்துட்டு, நீ பொங்கலுக்கு அப்புறம் தானே வருவேன்னு, எதுக்கு சீக்கிரமா வந்துட்டான் வந்து அந்த ஃபினாலே கனெக்ட் பண்ணிட்டு கேட்டிருந்தான். பொங்கலுக்கு அப்புறம் தானே நீ வரணும், எதுக்கு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான், வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் திங். யூ டிசர்வ் டாப் 5 அக்கா. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதேதான், என் பையன் வரைக்கும் அதே தான் நினைச்சிருந்தான், நானும் அதே தான் நினைச்சிருந்தேன். பட் ஸ்டில் கேமோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஒரு கேம் அணுகிறதுக்கும் மக்கள் எப்படி அந்த கேமை பாக்குறாங்க, சிலர் வந்து அந்த கேமா பார்க்காம அவங்க லைஃபோட ரிஃப்ளெக்ஷனா பார்ப்பாங்க. ஸோ அதுல என்னை தாண்டி உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஜாக் இஸ் ரியலி குட் ஃப்ரெண்ட். நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாக் பத்தி சொல்லணும்னா, ஜாக் அஸ் அ பர்சனா ஏன் எல்லாரும் குட் ஃப்ரெண்ட் சொல்றாங்கன்னா, ஜாக் வந்து அந்த நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குட் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையும் ஏதோ ஒரு வகையில ஜாக் வந்து அந்த ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஸோ இன்னொருத்தவங்க, யூ ஆர் ஸ்ட்ராங் இன்ஸ்பிரேஷன். லவ் யூ மஞ்சரி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மோர் லவ் ஃப்ரம் பீப்புள்ஸ். தேங்க்யூ. அந்த இன்ஸ்பிரேஷன் வார்த்தை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னா நம்ம அதை சரியா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது அது கேட்கும் போது. நீங்க உங்க பையனை எவ்வளவு நேசிக்கிறீங்க? இது வார்த்தையால சொல்ல முடியாது. ரொம்ப நிறைய நேசிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் நினைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எதெல்லாம் வந்துட்டு நான் குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கலையோ அந்த விஷயம் எதுவுமே வந்துட்டு கிடைக்கலன்னா பணம் அந்த மாதிரி விஷயம் இல்ல. ஒரு பேரண்டிங்ல இருந்து ஒரு கனவு வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு பேரண்டிங்ல. ஸோ ஒரு குழந்தை பெத்துக்கும் போதே நான் அது பிளான் பண்ணி தான், அப்படி யோசிச்சுதான் ஒரு ஒரு உயிரை வந்து இந்த வேர்ல்டுக்கு எடுத்துட்டு வரோம்னா நம்ம அதை எவ்வளவு பொறுப்போட பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணேன். ஸோ நேசிக்கிறத தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவன் மேல. ஸோ ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உயிர் இந்த உலகத்துல அப்படின்னா கண்டிப்பா அது நிலவு தான். ரொம்ப நிறைய நேசிக்கிறேன். ரொம்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எனக்கு அவன் மேல. உங்க நெக்ஸ்ட் பிளான் என்னதுக்கா? மீடியால பார்க்கலாமா உங்களை? கண்டிப்பா. ஏன்னா மீடியான்றது என்னை விட்டு எங்கேயுமே போலன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைம்ல தொட்டு ஐ பீன் திஸ் பர்சன். எப்பவுமே ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற பர்சனா, மைக்குக்கு முன்னாடி நிக்கிற பர்சனா, கேமராக்கு முன்னாடி நிக்கிற பர்சனா தான் என்னோட வாழ்க்கை என்னை எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ என்னோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வேறையா இருந்தாலும் கண்டிப்பா மீடியா என்னை விட்டு போகாது, நானும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி எனக்கு என்ன வச்சிருக்காங்க லைஃப்ல அப்படின்றத பார்க்கணும். சவுண்ட் பத்தி சொல்லுங்க. சவுண்ட் பத்தி சொல்லணும்னா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் பார்க்கும்போது இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா இருந்தது எனக்கு ஃபீல் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒருத்தவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்களா ரியல் டைம்ல, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ரியாக்ட் பண்ணா, இல்ல இந்த மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்றவங்க ரியாக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சவுண்டை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மேபி ஒரு பாயிண்ட்ல வந்து அது அவங்க தானா அப்படின்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லும் போதுதான் தெரியுது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது. ஆச்சரியமா தான் இருந்தது. சவுண்ட் எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்காங்க. உங்க கேம் பிளே இஸ் டிஃபரெண்ட் அண்ட் யுவர் திங்கிங் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டோட்டலி குட். மிஸ் யுவர் கேம். தேங்க்யூ ஸோ மச். எப்போ ரீஎன்ட்ரி குடிப்பீங்க நிறைய பேர் கேட்குறாங்க பிக் பாஸ்ல. நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். எப்போ கூப்பிடுறாங்களோ உடனே ஓடிடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா என்ன டாஸ்க்? எனக்கு பிபில இருந்த ஒவ்வொரு டாஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து பிக் பாஸோட இந்த சீசன் கண்டஸ்டன்ட்ன்றதை தாண்டி பிக் பாஸோட மிகப்பெரிய ரசிகை. எல்லா சீசனோட எல்லா டாஸ்க்குமே பார்த்து அதை எப்படி விளையாண்டு இருக்காங்கன்றத ரசிச்சு பார்த்ததுனால இந்த சீசன்ல இந்த எல்லா டாஸ்க்குமே நான் ரசிச்சு விளையாண்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் அப்படின்னா ஸ்கூல் டாஸ்க் ஒன்று, அதுக்கப்புறம் செங்கலா சொல்லுவேன். செங்கலா வந்து
என்னால இவ்வளோ பிசிக்கலா ஸ்ட்ரென்த்தா ஆட முடியுமான்றது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த வீட்டுல வந்து நிறைய அடிப்பட்ட அடி வாங்கின ஒரு பொண்ணு அப்படின்னா கண்டிப்பா நானா தான் இருப்பேன். தலையில அடி, காலில் அடி, கையில அடி அப்படின்னு ரெகுலர் விசிட் பண்ணிட்டே இருப்பேன் டாக்டரை. ஸோ எனக்குள்ள இவ்வளோ எபிலிட்டி இருக்கு, அஜிலிட்டி இருக்குன்றதே வந்து அந்த டாஸ்க்ல தெரிஞ்சது. ஸோ செங்கல் முத்து பத்தி சொல்லுங்க. முத்து பத்தி ஊரே சொல்லுது. நானும் முத்து வந்து எனக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபேவரட்டான பர்சன். ஸோ ஆஸ் அ பர்சனா எனக்கு முத்து தெரியும்ன்றதுனால உள்ள போய் என்னால டிஃப்ரெண்டா பாக்குறதுக்கான விஷயங்களே இல்லாம இருந்தது. முத்து வெளியில எப்படி இருக்காரோ அப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல இருந்தது. ஆனா கேமுக்காக அவர் என்ன பண்றாருன்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பர்சனலா அவர் தெரியும் அப்படின்றதுனால. ஸோ கேம் வைஸ் பார்க்கும்பொழுது முத்து வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேமர் தான் சொல்லணும். பட் ஆஸ் அ பர்சனா ரொம்ப பொறுப்பான ஒரு பையன் முத்து. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 300 ரூபாய் இருந்தா நம்ம வந்து அதை எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முத்து வந்து அதை எப்படி பொறுப்பா செலவழிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ எனக்கு வந்து முத்து ஆஸ் அ பர்சனா ரொம்ப பிடிக்கும். வாட்ஸ் யுவர் பெஸ்ட் அட்வைஸ் டு ஆல் உமன்ஸ்? ஆல் உமன் பெஸ்ட் அட்வைஸ், யூ டூ யூ. அதுதான் என்னோட அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இந்த சமூகத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்கு. பொண்ணுனா இப்படிதான் பண்ணணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் பண்றதுக்கு பொண்ணாவோ பையனாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ டூ யூ. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதுல உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்தா, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் உங்களுக்கு இருந்தா யூ டூ யூ. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? பிடிச்ச கண்டஸ்டன்ட் முத்து, தீபக், ஜாக்லின் 3 பேருமே எனக்கு பிடிக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்னா யார் சொல்லுவீங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் திங்க் நான் தான். அமேசிங். ஸோ அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேறு யார் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வீக் நான் எலிமினேட் ஆகலைன்னா ஐ திங்க் அருண் எலிமினேட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, யூ டிசர்வ் டு பி டைட்டில் வின்னர் பட் மிஸ்ட். தேங்க்யூ. ஐ மீன் இதுவே டைட்டில் வின் பண்ண மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது, என்ன சொல்றீங்க? அது ஆக்சுவலி ரொம்ப இயல்பா இருந்தது. ஏன்னா அவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீக்கெண்ட் வரும்பொழுது எல்லாருக்குமே முன்னாடி சீசன்ல எல்லாம் ஒரு பயம் இருக்கும். இந்த சீசன்ல அந்த பயத்தை தாண்டி நம்ம ஏதோ கத்துக்க போறோம், நம்ம என்ன பண்றோம்ன்றத அப்படி தட்டி கொடுத்து சொல்ற மாதிரியான ஒரு ஹோஸ்டிங் அது. ரொம்ப குத்தாம, ரொம்ப காயப்படுத்தாம ஒரு விஷயத்தை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது நிறைய இடத்துல. அது சரியா எல்லா எபிசோட்ஸ்லயும் பண்ணியிருந்தாங்க. சார் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்ன பிறகு சப்போஸ் அதுல ஒருத்தவங்க ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா அதை பாசிஃபை பண்றதுமே ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா அவர் அந்த எஃபர்ட் எடுத்து அதை பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஆனா நிறைய இடத்துல நிறைய பேர் அந்த வீக்கெண்ட் எபிசோட்க்கு அப்புறம் உடஞ்சிருந்த போதும் அவங்களுக்கு திரும்ப தட்டி கொடுத்து திரும்ப அவங்கள வந்து நார்மல் ஆக்கிறதுக்கான வேலையும் அழகா பண்ணியிருந்தாரு. அதனால ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. விஷாலை பத்தி சொல்லுங்க. விஷால் பத்தி நான் நிறைய அந்த வீட்டுல பழகாத ஆட்கள்ல வந்து விஷால், அருண் இவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஏனோ எனக்கு வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் பழகுறதுக்கான வாய்ப்பை நான் தான் ஏற்படுத்திக்கலன்னுவேன். எனக்கான கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அந்த ஜோனுக்குள்ள போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாம இருந்தது. அதனால நிறைய அவங்க கூட பழக முடியல. மேபி வெளியில வந்தா பழகலாம். ஐ கேன் டெல் மோர். பட் கேம் வைஸ் பார்த்தா அவர் ஏன் இப்படி ரொம்ப சேஃபா விளையாடுறாருன்ற மாதிரி எனக்கு நிறைய இடத்துல தோணி இருக்கு. சேஃபா விளையாடுறதை தாண்டி அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறத நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஏன்னா நான் வீட்டுல ஒரு விஷயம் நடக்கும்போது நான் அப்சர்வ் பண்ணுவேன். சோ ஒரு விஷயம் நடக்கும்போது விஷாலுக்கு அந்த இடத்துல கோவம் வருது தெரியும். ஆனா அந்த கோவத்தை வந்துட்டு அவர் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி அதை தனியா எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்ற விஷால் ஏன் அதை வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லல அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல தோணி இருக்கு. சோ அதுதான். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஷோ வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ. ஒரு 3 மாசம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஷோக்காக நீங்க கொடுக்குற அந்த எனர்ஜி, டைம், ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். அண்ட் இதுல இருக்கிற எல்லாருக்குமே பல பேர்கிட்ட இருந்து அன்பு வந்திருக்கு. சிலருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, பிடிக்காத கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பிடிக்காத கண்டஸ்டன்ஸ்க்கு மக்கள் காட்டுற அந்த வெறுப்பை விட அந்த பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு 4 பேர் காட்டுற அன்பு தான் இங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன்.
பிகாஸ் அந்த வெறுப்பை விட அந்த அன்பு நிறைய செய்யும்னு நான் நம்புறேன். அதனால உங்களுடைய அன்பு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கும் அந்த அன்பை நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வந்து நிக்கும் பொழுது ஓகே அந்த பொண்ணு சரியாதான் பண்றா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றதுக்கும் அதை வேலிடேட் பண்றதுக்குமே ரொம்ப பெரிய மனசும் வேணும், ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையும் வேணும்னு நினைக்கிறேன். அந்த தாட் ப்ராசஸை நிறைய மக்கள் பண்ணிருக்காங்க அப்படின்றது மகிழ்ச்சியா இருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கும் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.